ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இவன் இருக்கான், இவன் பக்கத்துலேயே இன்னொருத்தன் இருக்கான். அவன் தான் ராயல் என்ஃபீல்ட் மீட்டியா 350. இன்றைக்கி இவனோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் தென் போன வீடியோ மாரி இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். கீப் வாட்சிங். ரிவ்யூ உள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பேர் கேசவ். சொல்லுங்கள் உங்களை பற்றி. நீங்கள் என்ன பைக் எடுத்துருக்கீங்க? இது பைக் பேர் என்னது? இது வந்துட்டு ராயல் என்ஃபீல்டில். அது ராயல் என்ஃபீல்டு. இந்த பைக் என்ன பேர் வச்சு அந்த பேர் கேட்குறேன். இது பைக் நான் வச்ச பேரா? ஆமாம், நான் பைக்குக்கு பேர் வச்ச பேர் சியோவா? ஆமாம். ஸ்பெல் பண்ணு. சிஹெச்ஐஓ. ஓகே, சியோவை பற்றி சொல்லுங்கள். எப்போ எடுத்தீங்க சியோ? எத்தனை வருஷம் ஆகுது? இது எடுத்து 1.5 months ஆகுது. ஓகே. எந்த ஷோரூமில் எடுத்த? இது வந்துட்டு தாம்பரம் சானிட்டோரியமில் வந்து எடுத்தோம். லெஜண்ட் மோட்டார்ஸில் எடுத்தோம். ஓகே. சப்போர்ட் பண்ணாங்களா? கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா? இல்லை, ஷோரூம் வைஸு வேஸ்ட்டு. அவ்வளோ ஒர்த்தாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் பைக்கு ஒர்த்து. எப்போ புக் பண்ணால், எப்போ பேமெண்ட் கொடுத்தா, எப்போ டெலிவரி கொடுத்தாங்க? புக் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் புக் பண்ணோம். புக் பண்ணி 2 months ஆகி கூட, எனக்கு 2 months சொன்னாங்க டேட்டு. டெலிவரி டேட் 2 months சொன்னாங்களா? ஆமாம். நான் 2 months கழிச்சு டேட்டு கேட்டதுக்கு இல்லை, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நாங்கள். அப்புறம் அவங்க ஆப்பில் செக் பண்ண சொன்னாங்க. ஆப்பில் போய் செக் பண்ணால் அவங்க எனக்கு ஜூலை தான் டெலிவரின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ரொம்ப கஸ்டமர் கால் அப்படி இப்படின்னு பேசி தான் எனக்கு பைக்கே டெலிவரி ஆச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதனால தான். எவ்வளோ மந்த் ஆச்சு உங்களுக்கு டெலிவரி கேட்க? புக் பண்ணி எத்தனை மாதம் ஆச்சு? புக் பண்ணி அதான் 3 months ஆகுது. ஓகே. ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் தான் வேணும்னு கேட்டியா இல்லைனா? ஆமாம், இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும். அதனால தான் லேட் ஆச்சா இல்லை ஜென்ரிக்காகவே லேட் ஆகுமா? இல்லை, ஜென்ரலாகவே இப்போது 350cc எல்லாமே ராயல் என்ஃபீல்டில் லேட்டாக தான் வருது. ஓகே, சரி. 1.5 month ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சொல்கிறது எல்லாமே 1.5 month தான். ஸோ இதை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ணுறாதீங்க. லாங் டேர்ம் ரிவ்யூ நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். இப்போ ஏன் ராயல் என்ஃபீல்ட் 350cc ஏன் சூஸ் பண்ணிங்க? ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்க அண்டு உக்காந்தா ஒரு க்ரூசரோட ஃபீல் வேணுன்றவங்க, அண்டு ராயல் என்ஃபீல்டு அதில் உக்காந்தாலே அதில் நமக்கு தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹோண்டா 350 தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஓ, ஹோண்டா 350 லிஸ்ட்டில் இருந்துச்சா? ஆமாம், ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது CB 350 ஹைனஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அப்படியே போய் கையோட ராயல் என்ஃபீல்டில் இதே மாடல் இதே பைக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். என்னால் அந்த கம்ஃபர்ட்டில் ராயல் என்ஃபீல்டில் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த கம்ஃபர்ட்லேயே நான் விழுந்துட்டேன். என்னால் உட்காந்த பொசிச்சர்லேருந்து எல்லாமே சரி, சேரில் உட்காந்து அசால்ட்டாக அப்படி வண்டியை ட்ரைவ் பண்ண மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாடல் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் என்னால் அதுக்கப்புறமா CB 350 உள்ளே போகணுன்னு எனக்கு அவசியமே தோணவே இல்லை. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க 1.5 monthல? இப்போதைக்கு அரௌண்ட் 1.5K கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கு. ஓகே. இது ஏதாச்சும் வேரியண்ட்டுக்கு இது எதாவது நேம் இருக்கா இல்லை ஜென்ரிக்காக இது ஒரே ஒரு வேரியன்ட் தானா? இந்த வேரியன்ட் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா. ஓகே. இதுதான் டாப் வேரியன்ட் ஆஃப் மீட்டியர் 350 மாடல். ஓ ஆமாம். இப்போது 2025 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு இது. அண்டு அதான் இன்னும் புதுசாக வேரியன்ட்ஸ் அரோரா, ஸ்டெல்லார் ப்ளூ. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எந்த காரணத்துக்காக டாப் எண்ட் சூஸ் பண்ணேன்? நான் டாப் வேரியண்ட்டுன்னு இது சொன்னாங்க. ஸோ அண்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டியூவல் டோன் பிடிச்சது. கலர் அந்த எல்லோ டோனு, சிமெண்ட் டோன் வித் பிளாக்கு. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். அது மட்டும்தான், வேறு எதுவும் ரீசன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஆனால் அதான் ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு மேஜர் இதுவாக இருக்கும். வேறு எதுவும் பெரிய சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. ஓகே. ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது? டிராஃபிக்கில் அப்புறம் வண்டி ஓட்டுறப்போ எப்படி ஹீட் வருதா, இல்லை கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கா, இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா, எப்படி? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வண்டி எடுத்து ஒரு 3 to 5 daysலேயே எனக்கு ஒரு இஷ்யூ வந்தது. ஒரு சின்ன சவுண்ட் வந்தது. எனக்கு கரெக்டாக எந்த இடம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் அதை கேஸாகவே ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் இத்தனைக்கும் சிட்டி ட்ரைவ் தான் பண்ணேன். சிட்டி ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜின் ஆண்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் சவுண்டு வந்த மாதிரியே ஃபீல் ஆகினே இருந்தது. ஸோ அதை நான்
நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா லைக் இன்ஜின் சூடாச்சுன்னா மேபி அந்த ஒரு வேல்வு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு சவுண்டு வரும். அது மற்றபடி நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு அது சவுண்ட் வந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஓகே, ஹைவேயில் ஓட்டுறப்போ எப்படி இருக்குது? நல்ல க்ரூசிங், நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கா? ஹைவேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ரேஞ்ச் லைக் 90 to 100 போகும்போது அந்த 100 ரேஞ்சில் வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் ஆக நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் as well கண்டிப்பாக ஹீட் நமக்கு ரொம்ப நேரம் ஓட்டும் போது இன்ஜின்லேருந்து நம்ம க்னீஸ்லலாம் கரெக்டாக ரொம்பவே ஃபீல் ஆகும். வாபிள் ஆகிருக்கு ஹை ஸ்பீடில் போகிறப்போ? ஆமாம், ஆயிருக்கு. விண்டுஷீல்டு போட்டுமே வாபிள் ஆகிருக்கு. வாபிள் இல்லை வாபிள் ரொம்ப ஆனதில்லை. லைக் நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இன்னும் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு வாபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, சஸ்பென்ஷன் வண்டியில் எப்படி இருக்குது? லைக் ஸ்பீட் பிரேக், அப்புறம் இந்த குண்டுங்கோலியில் போகிறப்போ வண்டி ஹேண்டலிங் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் வைஸு அவ்வளோ ஃபீலே ஆகலை. சஸ்பென்ஷன் எனக்கு இருக்கிறதே எனக்கு ஃபீலே ஆகலை ராயல் என்ஃபீல்டில். அண்ட் அதான் அந்த குண்டு வழியெல்லாம் போகும்போது ரொம்பவே மொத்தமாகவே தூக்கி போடுது. அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது தான். சஸ்பென்ஷன் வைஸ் நாட் ஓகே. ஓகே. அண்ட் பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், லைக் நாட் ஸோ பேட் கம்மிங் டு பிரேக் பாயிண்ட். பிகாஸ் யா இது ஏபிஎஸ் தான். ஸோ யா இட் இஸ் ஓகே ஒன்லி. ஓகே, மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பைக் எப்படி இருக்குது? மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா சிட்டியூவில் நான் ட்ரைவ் பண்ணப்போ எனக்கு 33 வந்தது நான் செக் பண்ணதில். ஹைவேஸில் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு 36 கிட்ட இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு வரல. நான் ரீசெண்டாக இன்னும் செக் பண்ணணும். ஆனால் நான் லேட்டஸ்ட்டாக செக் பண்ணப்போ எனக்கு இதான் வந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இனிமேல் தான் செக் பண்ணணும். ஓகே, சர்வீஸ்க்கு அப்புறம் மைலேஜ் எதாவது மாறின மாரி சேஞ்ச் இருக்கா, இல்லை அதே மைலேஜ் தான் தருதா? எனக்கு இன்னும் அவ்வளோவா ஃபீல் ஆகலை. எனக்கு இன்னும் மைலேஜ் வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அதான் நான் எக்ஸாக்டாக இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் லைக் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, பார்த்துட்ருக்க 350 ஓனர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் பார்த்துட்ருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போகிறவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? லைக் ஓடிட்டு போகிறப்போ ரோடு அப்பியரன்ஸ்லாம் எப்படி இருக்குது? லைக் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களா? அதேமாதிரி யாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்களா, இல்லை எப்பவும் போல் புல்லட் தானேன்னு காமாக ஓட்டுறாங்களா? எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் திரும்ப போகும்போது நிறைய பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. இது வந்துட்டு லைக் எல்லா ஏஜில் இருக்கவங்களும் லைக் திரும்பி பார்ப்பாங்க. ராயல் என்ஃபீல்டுனாலே லைக் வயசானவங்கலேருந்து கூட எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டான மாடல் வந்துட்டு நிறையா பேர் எடுக்கவும் கிடையாது. இந்த எக்ஸாக்டான சூப்பர் நோவா மாடல் நிறையா பேர் ஸ்டெல்லார் ப்ளூ அண்ட் அந்த இடத்துலேயே நிற்கிறாங்க. இன்னொரு வேரியன்ட் கூட இருக்குது. அந்த வேரியன்ட் கூட இந்த வேரியண்ட்டும் சேர்ந்து ரொம்பவே அப்பியரன்ஸ் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் அதுதான் நீங்கள் பியூர் பிளாக் எடுத்திங்கன்னா தட் இஸ் த ஓல்டஸ்ட் மாடல். அது வந்துட்டு நீங்கள் லைக் மாடிஃபிகேஷன் பண்ணால் அது இன்னும் உங்களுக்கு க்ரூசர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சின்ஸ் இதோட அப்பியரன்ஸ் ரொம்ப கம்மின்றதுனால உங்களுக்கு லுக்லேருந்து ஒரு பீப்புளோட அட்ராக்ஷன்லேருந்து ஈஸியாக உங்களால் கெட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் 1500 வந்தது. அது இல்லாமல் அவங்க வந்து ஏஎம்சி போட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் சும்மா வாங்குறது தான், அது இதுன்னு போட்டு வாங்கிடுவாங்க. சரி என்ன பண்ணுறது, போட்டாச்சு. அது ஒரு 2K. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5K ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுற டைம் கேப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களா? அப்புறம் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்னீங்களா? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சவுண்ட் வந்துனே எனக்கு அது ஆக்சுவலாக எனக்கு பைக்லேருந்து அது ஓட்டும் போதே எனக்கு வந்தது. அது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அந்த அந்த இதை மட்டும் நான் போயிட்டு ரைஸ் பண்ணேன். அவங்க அதை செக் பண்ணாங்க. பட் எனக்கு இன்னும் அந்த இஷ்யூ இருக்குது. ஓகே, மீட்டியார் 350 யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? காலேஜ் பசங்களுக்கா, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கா, எந்த டைப் ஆஃப் பீப்புளுக்கு இது கரெக்டாக செட் ஆகும்? மீட்டியார் 350 நான் ஆக்சுவலாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னா, அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு பல்காக இருக்கிறவங்க, ரொம்ப லைக் ஒல்லியாக இருக்கவங்க இந்த மாடல் எடுத்தாங்கன்னா அவங்களால லைக்
ரொம்ப மேனேஜபிளாக ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப திருப்புறப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், லைக் ஒரு டேர்ன் எடுக்கும் போதுலேருந்து சரி எல்லா இடத்துலையுமே சரி நம்ம கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் இருக்கணும் உடம்புல. அதுக்காக தான் நான் பல்காக இருக்கணும் சொல்கிறேன். அண்ட் அதான் ஸ்பெசிஃபிக்காக ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் இன்னும் எடுத்தாங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறது, லுக் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப லைக் அட்ராக்டிவாக அவங்கள காட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு ஆன் ரோட் ப்ரைஸ்? இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 2.15 நான் எடுக்கும்போது. பட் அதான் ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி டேட் அப்போது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுனாங்க. அண்டு அடிஷ்னலாக 5K எனக்கு எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ அரௌண்ட் 2.2K வந்தது. சாரி 2.2L. ஓகே, 2.2L தான் இந்த ராயல் என்ஃபீல்டு 350யோட காஸ்ட்டா? ஆமாம். ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ். ஓகே, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்? ஓ என்னடா தப்பா? அதுதான் சொல்கிறேன், அதனால தான் கேட்டேன். திரும்பி தப்பாக சொல்கிறேன்னு தான் கேட்டேன். சரி சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2.7 வந்திருக்கு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.15 வந்தது. அண்ட் அதான் டெலிவரி எடுக்கும்போது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக லைக் சார்ஜ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் வேரி ஆனதுனால. ஸோ அதுக்குனால எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5K போச்சு. ஸோ டோட்டலி அரௌண்ட் 2.7 lakhs எனக்கு ஆச்சு இந்த வண்டி. ஓகே, குட். அதுக்கப்புறம் இன்ஜின் எப்படி இருக்குது? லைக் ஹைவேல போகிறப்போ இன்ஜினில் ஏதாவது சவுண்ட் வர மாதிரி இருக்கா, இல்லை நல்லா தான் இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா? இன்ஜின் புதுசாக இருக்குது, நல்லா தான் இருக்கும். பட் அகெயின் அதான் இன்ஜின் வைஸு அதான் 349cc இன்ஜின்னு. லைக் அதான் அந்த பவர் எல்லாமே ஃபீலபுளாக இருக்குது. என்ன அது இன்ஜின் வந்து அப்படியே நம்ம காலில் அப்படியே அந்த ஹீட் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஓட்டும் போது அப்படியே ஈஸியாக நம்ம மேலே அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த வயசில் நமக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. அண்டு அதான் இன்ஜின் வைஸ் மீதி பவர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே தான். அந்த மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 130 அதை தாண்டினா ரொம்பவே வைப்ரேட் ஆகும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வித் பில்லியன் அண்ட் சோலோ எப்படி இருக்குது? சோலோவாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் வண்டி ஓட்டும் போது நான் அவ்வளோவா எனக்கு கிரவுண்டில் எங்கேயும் டேஷ் ஆன மாதிரி எனக்கு எதுவுமே இது வரைக்கும் ஆனதில்லை. நான் சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டேன். பட் வண்டியிலேருந்து இறங்கிட்டு லைக் எங்கேயாவது பார்க் பண்ணும்போது ரொம்ப மேடான இடத்துல தான் கண்டிப்பாக அது அடி வாங்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே. பில்லியனோடையும் எஸ் ரொம்பலாம் இஷ்யூ இல்லை தான் எனக்கு ஃபீல் ஆகுது. போகிறப்போ இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட தட்டல இல்லைக்கலாம். பார்க் பண்ணும்போது ரொம்ப மேடான இன்க்ளைனான ஏரியாவில் மட்டும்தான் அது அடி வாங்குச்சு. அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி ஏற்றிக்கலாம். ரொம்ப ஒஸ்ட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது. ஓகே, அப்புறம் இந்த ஸ்டாக் ஹெட்லைட் எப்படி இருக்குது? இந்த நைட்டில் விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கா, இல்லை நம்ம எதாவது மாடிஃபை பண்ணணுமா? அதான் ஹெட்லைட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சின்ன இஷ்யூ இருக்குது. லைட் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டில் அடிக்குது. ரோட்டில் ரொம்பவே கவர் ஆகலை. ரோட்டில் போகிறவங்க கண்ணிலலாம் அடிக்குதா? ஆமாம், அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே ரொம்பவே அடிக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் நம்ம இப்போ எங்கேயாவது லாங் ட்ரைவோ இல்லை எங்கேயோ போகும்போது கூட லைக் அந்த லைட்டு வந்து ரொம்ப மேலே அடிக்குது. கீழே கொஞ்சம் கூட கவரே ஆகலை. ரோட்டில் வைஸ் கவர் ஆகலை ஹை பீம் போட்டால் கூட. ஓகே, டிராஃபிக்கில் ஹீட் இஷ்யூ தான் இருக்கா? ஆமாம், ஹீட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். அது எக்ஸாக்டாக அப்படியே மொத்தமாக நம்ம காலில் அப்படியே ஃபீல் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் ஓட்டும் போதே. ஓகே, டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க? நான் போனது 120 மேக்ஸிமம் போயிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியுதா, இல்லைனா நீ புஷ் பண்ணலையா? நான் புஷ் பண்ணல. அது எனக்கு லைக் ரொம்ப அது புஷ் பண்ணி வைப்ரேட் ரொம்ப ஆச்சு. சரி எதுக்குன்னு சொல்லி நான் அதுக்கு மேலே எதுவும் ரிஸ்க் எடுக்கல. சரி, இந்த மீட்டியார் 350ல் உனக்கு பிடிக்காதது எது? இந்த சைலன்சர் தான். ஓகே, தெரியாமல் கொள்ளாமல் கூட நம்ம ஷார்ட்ஸை போட்டு தெரியாமல் இந்த சைடு கால் வச்சோன்னா அப்படியே இங்கே சூடு வச்சுருவோம். நம்ம காலில் ஒரு அடையாளம் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓனர்னு தெரியும்னா அந்த சைடு சைலன்சரில் கால் வைக்கிறது தான். ஓகே, இந்த வண்டிலேயே ரொம்ப பிடிச்சது எது? பிடிச்ச பாகம் இல்லைனா கேரக்டர்? அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, உட்காந்தாலே உங்களுக்கு தெரியும். சேரில் அப்படியே நீங்கள் நார்மலாக சேரில் உட்காந்து வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் கிடச்சிடும். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. லைக் இதில் வந்துட்டு ஸ்பெஷலாக காலை வந்து நம்ம முன்னாடி வச்சுப்போம், நம்ம பின்னாடி உட்காந்துருப்போம். ஸோ அந்த பொசிஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது லைக் லிட்ரலி வி கேன் லவ் தட். ஓகே, 2026ல் இது ஒர்த்தா முடிய போகுது, பட் ஸ்டில் ஒர்த்தா?
2026 லைக் மீட்டிஆர் 350 எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல க்ரூசர். ஒர்த் வைஸ் நான் சொல்லணுன்னா லைக் ஐ வுட் சே 80% இட் இஸ் ஒர்த். 20% ஏன் சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். லைக் சிலருக்கு மைலேஜ் வேணும்னுவாங்க, சிலருக்கு எனக்கு மைலேஜ் கூட தேவையில்ல, பர்ஃபார்மன்ஸ் வேணும்னுவாங்க. பட் அதான் எனக்கு வந்துட்டு சில சின்ன இஷ்யூஸ் இருக்குது, லைக் ஹீட் இஷ்யூ அண்டு சின்ன சின்ன மைனர் அந்த சவுண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிறதுனால தான் நான் லைக் அது சொல்கிறேன். அதுதான். ஓகே, இப்போ நீ மீட்டியார் 1.5 மாதம் வச்சுருக்க. இப்போ நீ வச்சு இல்லைன்னு வச்சுக்கோ, திரும்பி உங்ககிட்ட ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து நீ என்ன பைக் வாங்குன்னு கேட்டால் திரும்பி மீட்டியார் வாங்குவியா இல்லை வேறு பைக் வாங்குவியா? நான் மீட்டிஆர் வாங்க மாட்டேன். மேபி நான் எனக்கு தெரிஞ்சு நான் லைக் நெக்ஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டில் போக மாட்டேன். நான் ட்ரையம்ப் எடுக்கலான்னு நான் யோசிப்பேன். பிகாஸ் ட்ரையம்பில் லைக் பவர் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னால் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 120 நான் போகும்போது எனக்கு வந்துட்டு வைப்ரேஷன் வேறு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னால் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும். நான் பண்ணி அப்புறம் எனக்கு ரொம்ப அது வைப்ரேட் ஆகுமான்னு எனக்கு இருக்குது. ஸோ அதான் என்னால் ஸ்பீடு ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் மேபி ட்ரையம்ப் நான் எடுக்கலாம். ஓகே, இப்போது மீட்டியார் 350 டிஃபைன் ஒன் வேர்டுனா எந்த ஒரு 5 வேர்டு வச்சு டிஃபைன் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் ப்ரைடு, லவ், அந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுது? ஒரு 5 வார்த்தை. டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தான வண்டி. அண்டு லைக் டெய்லி போகிறதுக்கெலாம் இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. லைக் டெய்லி யூசேஜுக்கு அதுக்கெலாம் இது ராயல் என்ஃபீல்டில் இது ஆக்சுவலாக லைக் நீங்கள் எடுத்திங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் தான் அவஸ்தைப்படணும். அண்டு இன்னொன்று அதான் ரெஸ்பெக்ட்லேருந்து ப்ரைடு அதெல்லாம் நமக்கு லைக் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வண்டி எடுத்து ஓட்டும் போதே நமக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இதை டிஃபைன் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸு நான் சொல்ல முடியாது, லைக் எனக்கு சொல்ல முடியல. பிகாஸ் ஆஸ் ஐ செட் ஐ ஹவ் ஃபேஸ் த இஷ்யூ இந்த அந்த சின்ன சின்ன கரகர சவுண்டு எனக்கு ஃபேஸ் ஆனதுனால என்னால் 100% தர முடியல. பட் தரலாம், அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ஸ்ட்லாம் கிடையாது. ஓகே, அப்புறம் இதோட டெக்னிக்கலாக போயிடலாம். இது டிஸ்பிளே எப்படி இருக்குது? ஓடோமீட்டர் அதில் எதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக எதாவது இருக்கா? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? அது அந்த ஃபியூச்சரிஸ்டிக் எதாவது இருந்தது எதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா பேசிக் நீட்ஸை? இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த நேவிகேஷன் இது எதுக்கு இருக்குதுன்னு நமக்கு சுத்தமாக தெரில. நான் இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து அது போடவும் கிடையாது. ஆமாம், பில்ட் வித் கூகுள்னு போட்டிருக்காங்க. ஆமாம், ஆனால் அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. வெறும் அது லைக் டைரெக்ஷன் லைக் ஆரோ மார்க்ஸ் மட்டும் தான் காட்டும், ஸ்ட்ரைட் லெஃப்ட் ரைட்டு இதை மட்டும் தான் காட்டும். அண்ட் அதுக்கு நம்ம மொபைல் ஆப்பில் லைக் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் சில டைம் இஷ்யூஸ் வரும், லைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவைஸு ஆர் வண்டியை காட்டாது சில டைம். ஸோ அந்த இஷ்யூஸும் இருக்குது அந்த நேவிகேஷன் சைடு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டுலாம் கியர்லாம் நமக்கு வந்துட்டு எத்தனாவது கியரில் இருக்கும் எல்லாமே ஷோ அப் பண்ணும் டிஸ்பிளேயில். பட் இப்போது வந்துட்டு ரீசெண்டாக அது வந்து ஷோ அப் பண்ணுறது இல்லை. ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்தே அது சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது தான் செய்யுது. ஓகே, ஆனால் ஹீட் ரொம்ப வருதா? அதான் ரொம்ப ஹீட் வருதா மீன்ஸ் இன்ஜின்லேருந்து வருதா? லைக் டிராஃபிக்கில் இங்கேருந்து? ஆமாம், ஹேர் புஷ் பண்ணதா ஹீட்? ஆமாம் கரெக்டாக. அங்கேயும் ஹேர் புஷ் ஆகுது, இந்த சைலன்சர்லேயும் ஹேர் கால் வச்சா சூடு வருது. ஆமாம், தெரியாமல் கூட நம்ம வச்சுட்டோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஓகே, ஓகே, இப்போது நான் ரைட் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ ஒன்று போட போகிறேன். நான் என் வண்டி சாவி அதில் தான் இருக்குது, வச்சுக்கோ பார்த்துட்டு. கைஸ், இதை நம்ம வந்து ரைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, மைக்கு ரன் ஆகுதா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணி நம்ம ரிவ்யூவை சொல்லிடலாம். நீங்கள் என்னோடய ரிவ்யூவை மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த லாங் வீடியோ. இப்போ டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் கியர் மாஸாக இருக்குது, செகண்ட் கியர் மாஸு. ஓகே ஓகே ஃபீல் குட் தான், குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால்
ஸ்பீட் பிரேக் இருக்கான்ப்பா. ஓகே, பிரேக்கிங் நல்லா தான்ப்பா இருக்குது. லைக் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இப்போ நம்ம பைக் மேலே நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நம்ம ஒரு ஸ்பீடாக போவோம். ஓகே, இது வந்து பிரேக் அடித்தா நின்றோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம பிரேக்கே அடிப்போம். சாரி, அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம ஸ்பீடாகவே போவோம். அந்த விஷயத்துல இவனை நம்பி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா 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 வா. இப்போ ஸ்பீட் பிரேக் இருக்கான் பார்த்தா. ஓகே, பார்த்துக்கோங்க, நான் 80 க்ரூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் பிரேக்கில் மூவ் ஆன் லைக் நெவர் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கை நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து இவரே போட்டிருக்காரு, ஸ்டாக்லாம் கிடையாது இந்த மிரர். அந்த மிரர் வந்து நோ யூஸ், போலீஸ்காரங்களுக்கு ஃபார்மாலிட்டி கேட்குறதுனால அது கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக பாருங்கள், இதுவே வைப்ரேட் ஆகுது. ஸோ அவ்வளோ கிளியராகலாம் இருக்காது, அவ்வளோ கிளியராக இல்லை. நம்ம புதுசாக மைக் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சரில் கொஞ்சம் அப்கிரேட்லாம் பண்ணி நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் டெலிவரி பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ட் தென் ஹீட் இப்போது எனக்கு தெரியும் லைட்டாக வருது, 1% 2% வருது. மேபி நான் வந்து சிட்டிக்குள்ளே எடுத்து ஓட்டினா நம்ம அப்போது தெரியும் ஹீட் எப்படி அது வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறேன்ட்டு. மற்றபடி ஓட்டலாம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா, மஜாவாக இருக்குது வண்டி. குறைலாம் சொல்லுவாங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து பல்கியான வெர்ஷன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஹோண்டா சிபிஆர் வாங்கலாமா இல்லைனா ராயல் என்ஃபீல்டு எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு மட்டும் இப்போ இவர் பண்ண மாரி ராயல் என்ஃபீல்டு மட்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் போவாங்க. கரெக்ட் தான். நான் கூட டியூக் பண்ணிட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது, எதுக்குமே நம்ம ஓட்டக்கூடாது, இதுதான் இவ தாண்டா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் இப்போ இவர் ரெகுலேட் பண்ணுற மாரி இருக்க ட்ரைன் எடுக்கலாமோ அப்படின்ட்டு அந்தமாரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா அது வந்து லைஃப் டைம் நம்ம கூட இருக்கும் போது. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து டியூக் 200க்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக பண்ண மாட்டேன். கண்டிப்பாக மஜாவான பைக் தான் அது, அவனெல்லாம் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அதோட 250 நல்லா மைலேஜ் தருது. பட் இருந்தாலும் குறை சொல்ல வேணாம். ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட். கண்டிப்பாக அது வேறு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ பைக்கை நான் இப்போ க்ரூஸ் பண்ணுறப்போ இது ரெஸ்பான்சிவ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது 350cc. இது எனக்கு எப்படி நான் போன வீடியோவில் என்னோடய ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான். லைக் அந்த 200 நம்ம ஓட்ட மாட்டோம், அவன் தான் நம்மளை கூப்பிட்டு போவான். இது வந்து நம்ம இப்படி போனால் அது அப்படி போகுது, அவ்வளோதான். நம்ம சொல்கிற பேச்சை அவன் கேட்குறான், அவன் நம்ம பேச்சை அவன் கேட்க மாட்டான். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் என்ன தான் பிஹெச்பியில் அதோட இது அதிகமாக இருந்தாலும் இனிஷியலில் தலைவன் தான். 200 கூட 250 கூட என் தலைவன் கிட்ட தோற்றுருவான். நான் வேணா சொல்லுவேன். PS4 எப்படின்னா PS4னா அப்படி எப்படி நீங்கள் பார்த்துவோம், அதெல்லாம் மிரட்டி விட்டுருவான். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது கைஸ், மோசமாக இல்லை, குட், ஃபீல் குட். நீங்கள் வந்து என்னை நம்பி எடுக்கலாம். யார் ராணின்னு கேட்காதீங்க, நல்லா இருக்குது அவ்வளோதான். நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க, நல்லா இருக்குது அவ்வளோதான். இந்த சீலில் ஒரு எக்ஸ்ட்ரா கால் ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. ஒரு லாங் ரைட்லாம் போகிற மாரி பிளான் பண்ணியிருக்காரு போல், அதனால் போட்டிருக்காரு. உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க. இந்த தெரு நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம், இருந்தாலும் நம்ம மஜாவாக இப்படி போகலாம். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, இதில் நான் என்ன கியரில் இருக்கேன்னு எனக்கு காட்ட மாட்டேங்குது. என் டிஸ்பிளேயில் காட்டும், ஆனால் இதில் காட்ட மாட்டேங்குது இப்போ நான் என்ன கியரில் இருக்கேன்ட்டு. நானும் மைண்ட்லேயே நான் கேல்குலேஷன் பண்ணுவேன், இப்போ நான் 2nd கியரில் இருக்கேன், 3rd கியரில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. ஓகே கைஸ், அதுதான் என்னோடய ஷார்ட் ரிவ்யூ. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீ கீழே கமெண்ட்ஸில் வழக்கம் போல் சொல்லுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்த பைக்கோட உங்ககிட்ட நான் வந்து மீட் பண்ணுறேன். வேறு என்ன பைக்கில் ரிவ்யூ பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணி போடலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.